ஜெபம் பண்ண கடவோம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, 2000 வருடத்திற்கு முன்பாக இதே போல் ஒரு நாளிலே உம்முடைய சீஷர்களும் மற்ற ஸ்திரீகளும் சேர்ந்து மேலறையிலே காத்திருந்த பொழுது அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. அந்த நாளை இந்த நாளிலும் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய திருச்சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும், நீர் எங்களுக்கு அருளுகின்ற அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவும் நீ தந்திருக்கிற இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 319 பாமாலை 278 பாடுவோம். வாரும் தேவ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே. கீதம் 319 பாமாலை 278 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று நல்ல பதிகள் ஆறும் எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களை நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், உடைய சூழ்நிலை பிரவேசிக்கும் மத்தியும் ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன்.
எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிளம்பர சொல்லி வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு என்பதே. இவைகளும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜபம் பண்ண கடவோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்குரிய சுருகு ஜபம். புதுப்பிக்கும் ஆவியானவர், எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் பரிசுத்தமடையவும் பலமடையவும் ஒளியூட்டப்படவும் உமது பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்தருளிய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேற்றரவாளனாகவும் ஆலோசனை கர்த்தாவாகவும் ஆறுதல் படுத்துகிறவராகவும் எங்களோடு வாசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட உம்முடைய நீதிக்கு சாட்சி பகர எங்களை ஊக்கப்படுத்தியருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்னைக்கும் ஜீவித்தரசாளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள் என்பது நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள்.
நீங்கள் இடரலடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பது. வானத்தையும் பூமியையும் காணப்படும் காணப்படாததோ எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் ஒரே பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அவர் சகலமும் உண்டாவதற்கு தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதேவன் மேதேவன், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். பிதாவுடைய மேதேவன், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனமாய் வாழவும் நம்மிடத்தில் உண்டாகவும் பரமனுக்கு பிரஸ்தாவின் மனுஷனானார். நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 548 பாமாலை 367 பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். கீதம் 548 பாமாலை 367 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டோடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரம் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாதை அவர்கள் இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களின் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாதை அவர்களுக்காக அப்படி ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் விசேஷமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மனமு வந்து தாங்க முன் வரலாம். நிச்சயமாக அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கின்ற கேரள மாநிலத்தில் உள்ள பாரசாலை பகுதியிலிருந்து அருமையான சகோதரர் பால்மணி அவருடைய குடும்பத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. கர்த்தர் தாமே அன்புக்குரிய சகோதரர் திரு பால்மணி அவர்களையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான அவருடைய துணைவியார் திருமதி ஷீலா பால்மணி
அம்மா அவர்களுக்காகவும் ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்கு ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு குடும்பம். அதற்காக கர்த்தரை நான் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக தேவன் அவர்கள் கொடுத்த அருமையான 3 பிள்ளைகளுக்காக நியூசிலாந்து தேசத்தில் இருக்கின்ற மூத்த மகள் ஷெர்மினி பிரியா அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய கணவர் ஆல்ட்ரின் லாரன்ஸ் அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகள் அமிஷர் ஆன், இந்த அருமையான பிள்ளைகளையும் ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அவருடைய 2வது மகள் சாஜினி பிரியா அவர்களுக்காக, தேவலால் அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிறேன். தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகள் எல்ஷாஸ் லால், எல்ஷாபா லால், இந்த அருமையான பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அதே போல் தேவன் கொடுத்த அருமையான 3வது மகள் ஷாலினி பிரியா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அதே போல் அன்சனுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகள் அலோனா, அலோஃபர், இந்த அருமையான பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறபடியே, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று ஆண்டவர் கொடுத்து வாக்கின்படியே ஆண்டவருடைய மகிமை உங்களுடைய இந்த பிள்ளைகளை அதிகமாக சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், கிருபை, சமாதானம் இந்த குடும்பத்தோடு கூட எந்தெந்த நிலத்திற்க ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேலைக்காக பல வகையில் உதவி செய்கிற, ஜெபத்தில் எங்களை அதிகமாக தாங்குகின்ற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டு துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம்ம அனைவரோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் 1 நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும், என்னோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது மிகுந்த ஆசீர்வாதம் கொண்டு வரத்தக்கதாக அமைய உம்முடைய உன்னதமான ஆண்டவரே ஆவியானவருடைய கிருபைகளை பெற்று நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். அது என்னவென்றால், இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாள் என்று இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் அழைக்கின்றோம். பெந்தேகோஸ்தே இதை பண்டிகை என்றும் அநேக இடங்களிலே கொண்டாடுவார்கள். நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இங்கு 1ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இந்த பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே நாம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் அது கிரீக் அந்த வார்த்தையிலே அதற்கு 50th 50 என்று அதற்கு பொருள். அதாவது பஸ்கா பண்டிகையிலிருந்து 50 நாள், கிட்டத்தட்ட 7 வாரங்கள், 7 வாரங்கள் முடிந்த பிறகு தொடர்ந்து வருகிற நாளை 50வது நாள் பண்டிகை என்று சொல்லுவாங்க. அதைத்தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. பழைய ஏற்பாட்டில் இதுக்கு வாரங்களின் பண்டிகை என்று சொல்லுவார்கள். லேவியராம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமாக எண்ணி 49 நாட்கள் முடிந்து 7 வாரம், 50வது நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கூடி வந்து பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராம் 23ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களில், யாத்திரை 34, 21, 22, உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் இந்த பண்டிகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இது பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னு சொல்ல மாட்டாங்க, வாரங்களின் பண்டிகை. புதிய ஏற்பாட்டில் இந்த பண்டிகை அவர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் இந்த புளிப்பில்லாத அப்பப்பண்ணி சொல்லப்பட்ட இந்த பஸ்கா பண்டிகையிலேருந்து தொடர்ந்து 7 வாரங்கள் எண்ணுவார்கள். இந்த காலங்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களில் அவங்க எல்லோரும் இந்த அறுவடைக்காக ஆயத்தம் பண்ணப்படுவார்கள்.
இந்த அறுவடையெல்லாம் முடித்த பிறகு இந்த 50வது நாளில் தேவன் அவர் கொடுத்த அந்த வயல்களின் பலனை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கையை படைத்து மிக சிறப்பாய் கொண்டாடுவார்கள். அதைத்தான் வாரங்களின் பண்டிகை அப்படின்னு சொல்கிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். வருஷத்தில் 3 முறை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும், அந்த யூத ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு கண்டிப்பாக வர வேண்டும். இது மோசே மூலமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதனால் இவங்க எல்லாரும், இந்த யூத ஆண்கள் எல்லாரும் இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு அவர்கள் இந்த பண்டிகைக்காக வருவார்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அதாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, அதற்கடுத்து கூடார பண்டிகை, இந்த 3 பண்டிகைக்கு எப்படி ஆகிலும் வந்து விடுவார்கள். அதனால தான் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆவியானவர் எல்லாரும் நிரப்பப்பட்டாங்க, எல்லாரும் பல பல பாஷைகளை பேசணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தேசங்களிலிருந்து அந்த பண்டிகையை கொண்டாட வந்தவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவங்கவுங்க தேசத்தில் இருக்கிற என்ன மொழி பேசுகிறார்களோ அதெல்லாம் இவங்க பேசுகிறத கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த யூதர்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இந்த பண்டிகையை கொண்டாட கண்டிப்பாக என்ன செய்யணும்னாக்கி எருசலேமுக்கு வர வேண்டும். பிற்காலத்தில் இந்த யூத ரபிமார்கள் இந்த வாரங்களின் பண்டிகையை, அதாவது இந்த 50வது நாள் பண்டிகை இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பிறகு 50வது நாளில் மோசே நியாயப்பிரமாணத்தை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்ததாக அவர்கள் அதோடு என்ன செய்தாங்கன்னு ரிலேட் பண்ணி அவங்க அதையும் எண்ணி இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த நாளாக சொல்லி அதையும் அவங்க சிறப்பாக அந்த நாளை எண்ணி பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் என்று சில வேத பண்டிதர்கள் என்ன செய்தாங்கன்னா சொல்கிறாங்க. ஆக இந்த விசேஷமான ஒரு நாளில் ஆண்டவர் உலகப்பிரகாரமாக கொடுத்த கையிலும் பிரயாசத்தில் முதல் பலன்கள் எடுத்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறது மாத்திரமல்ல, பரலோகத்து தேவன் தமது ஜனங்களை நித்தியமான வாழ்விற்கு வழிநடத்துவதற்காக அவர் இந்த உலகப்பிரகாரமான மன்னாவினால் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையினால் வர அந்த ஜீவ மன்னாவினாலும் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். ஆகவே அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த நாளையும் இரண்டையும் இணைத்து அந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் என்பதாக யூத ரபிமார்கள் சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே ஏராளமான ஆத்மாக்கள் என்ன செய்தாங்கன்னா ஆதாயம் செய்யப்படுகிறார்கள். அந்த முதல் நாளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 3000 பேர் என்ன செய்தாங்கன்னா ரட்சிக்கப்படுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் வேத வசனங்களை கொடுத்தார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரே வல்லமையாக ஊற்றப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த பெந்தெக்கோஸ்தே என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு டினாமினேஷன் அல்ல. இதை நாம் பார்க்கும்போது வேதத்தில் உள்ள சொல்லப்பட்ட ஒரு பண்டிகை என்று நாம் பார்த்தோம். அப்போ இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட இந்த ஆவியானவரால் என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இன்றைக்கு இந்த ஆவியானவரை பற்றி நாம் ஏன் அதிகமாக இன்றைக்கு எல்லா சபைகளும் பேசி கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆவியானவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் என்ன என்பதை குறித்தும், இந்த ஆவியானவரை நாம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஆவியானவர் நமக்கு அவசியமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த ஆவியானவர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வேத வசனம் இருக்கிறது, கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கிறாரு என்று சொல்லி இந்த ஆவியானவரை குறித்து அதிகமாக விளங்கி கொள்ளாத மக்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆவியானவர் அவசியம் தேவை. இந்த ஆவியானவர் எல்லாருக்கும் தேவை என்பதை குறித்து ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர் இந்த உலகத்தில் அவர் வந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். எழுந்திருந்த பிறகு 40 நாள் தம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் நிரூபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரத்துக்கு ஏறி செல்ல முன்பாக தம்முடைய சீஷரை பார்த்து சொன்னார், அப்போஸ்தலர் 1:5,
நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற நீங்கள் காத்திருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற எருசலேமில் காத்திருங்கன்னு சொன்னார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதுக்கப்புறம் எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியனும் எனக்கு என்ன செய்வீங்க? சாட்சிகளாக இருப்பீங்க. அப்போ இந்த ஆவியானவர் எதற்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் பலன் அடையும்படியாக. ஏன் பலன் வேணும்? இந்த சீசர்களுக்கு ஏன் பலன் வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த சீசரை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அவர்களை சீசராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்க. அப்போ இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான இந்த நல்ல செய்தி உலகம் எங்கும் போய் கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த சீஷர்கள், இந்த அப்போஸ்தலர்கள். அப்போ இந்த அப்போஸ்தலர்களுக்கு முதல்ல என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, அதை கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு பலன் அவர்களுக்கு வேணும். பார்த்துக்கிடுங்க, ஆவியிலும் வேணும், ஆத்துமாவிலும் வேண்டும், சரீரத்திலும் வேணும். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் இதற்கு முன்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்கிறாரு, எப்போ சேவல் கூவுறதுக்கு முன்னால் நீ நினச்சி 3 தடவை மறுதளிப்ப அப்படின்னு சொன்னார். இவன் சொன்னான், அது எப்படியா மறுதளிக்கவே மாட்டேன், நான் செத்தாலும் மறுதளிக்க மாட்டேன், அது என்ன ஆனாலும் மறுதல உண்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொன்னான். அதே அதிகாரத்தில் 69லேருந்து 75 வரை உள்ள வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு வேலைக்காரி சொல்கிறா, நீயும் அந்த மனிதனோடு கூட இருந்தான்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நான் அவனை அறியேன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சேவல் 2 தடவை கூறுறதுக்கு முன்னால் 3 தடவை மறுதளிக்கின்றான். நீங்கள் தொடர்ந்து மார்க்கு 14ஆம் அதிகாரம் 50 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிடிக்க வரும்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒருத்தன் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடிட்டான். பார்த்துக்கிட்டங்க. அப்போ இவங்களை நம்பி எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்கறது? தேவன் கொடுக்குற பொறுப்பு சாதாரணமானது கிடையாது. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முதல்ல தெரிந்து கொண்ட நபர்கள் வேற யாரும் கிடையாது, 12 அப்போஸ்தலர்கள் தான். இல்லை சாதாரணமான மக்கள். சில பேர் நல்ல கல்வி அறிவு பெற்றவர்கள், சில பேர் பாமரர்கள். மீன் பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் ஆண்டவர் என்ன செய்தாருன்னா போய் பிரசங்கம் பண்ணு உலகமெங்கும் போய் சொல்கிறார். அப்போ இவனுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஆத்துமான ஒரு பலன். தான் கண்டது, தான் கேட்டது, தான் ருசித்தது, தான் 3 ஆண்டு காலங்கள் பழகின எல்லாவற்றையும் குறித்து ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இவன் என்ன செய்ய எழும்பின்னு இருக்கணும். அதற்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வரும், எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வரும். அனைத்தையும் இவர்கள் தாண்டி என்ன செய்ய கர்த்தர்கள் வைராக்கியமாக நிற்கணும்னா சும்மாலாம் போய் நிற்க முடியாதுங்க. அதற்கு ஒரு தேவ பலன் அவசியம். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நீ எங்கும் போயிடாதீங்கப்பா, பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற எருசலேமில் காத்திருங்க. நீ காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு வருவார். இவெல்லாம் காத்திருக்கிறாங்க மேலறையில். 50வது நாள், அதுதான் பெந்தெகோஸ்தே நாள். பஸ்கா பண்டிகை முடிஞ்சு அந்த 7 வாரங்கள் முடிந்த பிறகு அந்த வாரங்களின் பண்டிகை கொண்டாடுற கடைசி அந்த 50வது நாளில் எல்லா மக்களும் பண்டிகை கொண்டாட வர்றாங்க. அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்படுகிறார். அவங்கள அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் பிரத்யட்சமாய் பார்க்கின்றாங்க. அவங்க மேலே அமருகிறது. வாழ்க்கையை மாற்றப்படுகிறது. வாழ்க்கை மாற அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கிறது என்ன? அவன் சொல்கிறான் 2ஆம் அதிகாரம், அப்போ 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவன் 11 கூட இருந்து அவன் தைரியமாக எழுந்து அவன் பேசுகிறான். 23, 32 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த இயேசுவை நீங்கள் ஆணிகளால் அடித்து கொலை செய்தீர்கள், பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்.
50 நாட்களுக்கு முன்பாக இயேசு உயிரோடு கூட எழுந்த அன்னைக்கு இவங்க எல்லாம் பூட்டின அறை வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பயந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னவன் இந்த பேதுரு. ஆனால் இன்னைக்கு அவன் சொல்கிறான், அந்த யூத மார்க்க தலைவர்களுக்கு மத்தியிலே, பல தேசங்களும் வந்த யூத மக்களுக்கு மத்தியில் தைரியமாக சொல்கிறான், நீங்கள் இந்த இயேசுவை சிலுவையில் ஆணிகள் அடித்து கொலை செய்தீர்கள். பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பின இதற்கு நாங்கள் சாட்சிகள். எவ்வளோ தைரியமாக பிரசங்கம் பண்ணுறோம் பாருங்கள். அந்த பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் ஆவியானவர் உனக்கு தேவை, நீ பலனடையும்படியாக. அது மாத்திரமல்ல, நீங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது வசனம் மிக அழகாக சொல்லும், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த ஆவியான நினைச்சு வர கண்டித்து உணர்த்துவார். இந்த ஆவியான எதற்கு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் எது அதை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்கு. இந்த உலகம் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறதுங்க. அப்போ இந்த பாவம் என்னது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அநீதி எல்லாம் பாவம்தான். இந்த உலகத்தில் நீதியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, நியாயம் கிடையாது, அநீதியான எல்லா காரியம் பாவம். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன் அப்படி சொல்கிறாரு. அநீதியான காரியங்கள் மாத்திரம் இல்லைங்க, நம்ம ஜெபிக்காமல் இருந்தாலே பெரிய பாவமா. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே எத்தனை பேர் நாம் ஜெபம் பண்ணுறோம்? நமக்காக மாத்திரம். இந்த சாமுவேல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காக ஜெபிக்காதிருந்தேன் ஆகில். அப்போ நம்முடைய ஜெபம் நமக்காக மாத்திரம் இல்லை, பிறருக்காக, மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3, 5, 16, 19 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, தானியேல் தீர்க்கதரிசி ரெட்டிலும் உபவாசத்திலும் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நாங்கள் பாவம் பண்ணிட்டோம், என் ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள், ஆகவே தான் நாங்கள் நிந்தனையும் அவமானத்தையும் நாங்கள் அடைந்திருக்கிறோம், இந்த பாபிலோன் தேசத்தை அடிமையாக நாங்கள் இருக்கிறோம். ஐயா, எல்லாருடைய பாவங்களை மன்னியும். தன்னுடைய ஜனத்துடைய பாவங்களுக்காக அவன் மன்றாடுகிறான். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே நீர் கவனியும், நீர்களை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் மன்றாடுகிறதாக வேதத்தில் பார்க்கிறான். கிறிஸ்துவுக்கு மிக அன்பானவர்களே, இது ஆவியானவர் நமக்கு அவசியம். ஏன் தெரியுமா? பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் அவருடைய பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்தி அவர்களுக்காக திறப்பில் நாம் ஜெபிக்கணும். இந்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களில் ஏரோதை பற்றி நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவியை அவன் வஞ்சித்து வைத்து கொண்டான். யோவான் ஸ்நானகன் அவன் செய்த தவறுன்னு சொல்லி வைராக்கியமாக அவன் செய்த தவறுகளை சுட்டி காண்பிக்கின்றான். நீ செய்கிற ஒரு அநீதியான ஒரு காரியம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அதற்காக என்ன செய்ய அவன் முடிவை பார்க்கும் பொழுது இந்த சொன்ன யோவான் ஸ்நானனுடைய தலையை என்ன செய்யட்டுனா அவனை விட்டு எடுத்து விட்டார்கள், தலையை எடுத்து விட்டார்கள். அவன் நீதிக்காக இரத்த சாட்சி என்ன செய்தான்னா மரித்தான். ஒரு மனிதனுடைய தவறுகளை, அநீதியான காரியங்களை சுட்டி காண்பிக்கின்ற ஒரு பலன் யாருக்கு வரணும்? அந்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அதை என்ன செய்ய முடியும் பார்த்துக்கிடுங்க. அது மாத்திரம் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்ற ஒரு பெரிய ஒரு கிருபை ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது தான் அதெல்லாம் என்ன கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்கள் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, செசரியா பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலன் கைதியாக இருக்கிறான், பேலிக்ஸ் தேசாதிபதியாக இருக்கிறான். அப்போ அவனை பேலிக்ஸ் வந்து பவுல் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இச்சை அடக்கத்தை பற்றி இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசணுன்னு அவனையும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்போ நியாய தீர்ப்பில் இவ்வளோ பயங்கரமாக இருக்கிறதா? அப்போ இந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குதா தெரியாமலே இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட இதை குறித்து அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
ஒருவேளை அறிஞ்சிருந்தா கூட அது மேலே அவங்க என்ன செய்யுதுன்னா அதுக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறது இல்லை. அதனால தான் துணிகரமாய் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆவியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவன் பலனடைகிறது மாத்திரமல்ல, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து என்ன செய்வான்னா கண்டித்து பேசுவான். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் ஏன் நமக்கு அவசியம், ஆவியானவர் மூலமாக என்ன ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆவியானவர் மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு விடுதலை, நொறுங்குண்டவர்களை அவர் இணைச்சதான காயம் கட்டுகிறதாக. அது மாத்திரமல்ல, தரித்திரருக்கு சுவிசேஷம் இணைச்சதுன்னா பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த ஆவியான வரும்பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய விடுதலை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். ஆண்டுடைய பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவை, நசரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையில் நிறைத்தபடினால அவர் பிசாசின் பிடியாகப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்தார். பிணியாளிகள் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது, ஒருவருக்குள்ள கடந்து வரும் பொழுது ஒரு பெரிய நன்மைகளை மற்றவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவர் யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்நானம் பெறுகிறார், வானம் திறக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானது புறாவை போல அவர் மீது இறங்கினார் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் ஒரு ஊழியத்தை பாருங்க, அவர் உபவாசம் பண்ணி ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் சென்ற இடமெங்கும் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறது. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வல்லமையாக புறப்பட்டு வருது. ஜனங்கள் அதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். கிருபை நிறைந்த வார்த்தையை கேட்டு ஜனங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. எங்கெங்கெல்லாம் போகிறாங்க அங்கெங்கெல்லாம் அற்புதம் நடக்கிறது. அவருடைய வஸ்திரத்தை தொடும்படியாக அநேகர் நினைச்சு நான் எடுத்து வந்தார்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய இந்த 3.5 ஆண்டு காலம் ஊழியங்களில் அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிற அந்த வானமே கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி எழுதின அந்த புஸ்தகங்களை காணாத பார்த்துக்கிடுங்க, அத்தனை அற்புதங்களை அவர் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கென்னத் ஹேகின்னு சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து ஆச்சரியம் அடைந்தேன். 15வது வயதில் அவர் இந்த பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இருதய வியாதி. அதற்கப்புறமாக இந்த 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப வேதனைப்பட்டார். ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை அவர் அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். தேவ சமூகத்தில் போராடினார். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவராக, பிசாசின் பிடியில் ஆகப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடு விடுதலையாக்குகிறவராக, வியாதினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் சுகத்தை கொடுக்கிறவராக, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து வசனம் சொல்லுகிறதே, எனக்கும் நன்மை செய்யும் ஆண்டவரே, எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். என்ன ஆச்சரியம்! ஆண்டவருடைய படுக்கையை மாற்றி போட்டார். அவருக்கு இப்படி ஒரு பக்கவாத வியாதி இருந்ததுக்கு இந்த அடையாளமே இல்லாதபடிக்கு ஒரு பூர்ணமான சுகத்தை கொடுத்தார். லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் எடுத்து பயன்படுத்தினார். ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர் எடுத்து பயன்படுத்தினார். இந்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். நம்மை பலப்படுத்துகிறவர், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு நன்மைகளை கொண்டு வரும்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. இங்கு வேதம் இதிலே நாம் பார்க்கும் பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்த பொழுது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தாங்க. அன்றைக்கு தான் இந்த ஆவியானவர் நினைச்சார்னா ஊற்றப்பட்டார். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனதோடு கூட தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும் வரணும் பார்த்துக்கிடுங்க. அதைத்தான் தேவன் நம்மளது அதிகமாக எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24 வசன வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:24, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறேன். இங்கே நாம் பார்க்கிறோம், எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமுத்திரம் கூடி ஜெபிக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது 31ஆம் வசனத்தில் அவர் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. தேவன் அற்புதமான காரியங்களை செய்தார். ஒரு மனம் ரொம்ப ரொம்ப அவசியம். மத்தேயு 18:19 சொல்லுகிறது, அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு கூட என்ன செய்யணும் இருந்து காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது தேவன் இந்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். அப்போ ஒரு மனப்பாடு நமக்கு ரொம்ப அவசியம். ஒரு மனதோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்திருந்த பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இங்கு வேதத்தில் பார்க்கும் இரண்டாவதாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நினைச்சதாராம் தருகிறாராம். ஆண்டவருக்கு நாம் நினைச்சோன்னா கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் எப்போது நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டில் அவன் அவ்வளோ ஒரு கீழான ஒரு நிலைமைக்கு போவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் தான். ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இந்த கீழ்ப்படியில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். அது மாத்திரமல்ல, தான தர்மங்களை செய்கின்ற ஒரு மனிதன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு மனிதன். ஒரு நாள் அவனுக்கு தேவதூதன் பிரத்யட்சமாக தரிசனமாகி யோப்பா பட்டத்தில் இருக்கின்ற பேதுருவை அழைத்து வரும்படியாகவும், பேதுரு மூலமாக சில செய்திகளை ஆண்டவனுக்கு சொல்லுவார், ஆகவே அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி இங்கு கொர்நேலியுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு தேவ தரிசனத்தை பார்க்கிறான். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்தில் அவன் தரிசனம் பார்த்த உடனே அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் செய்து உடனே அடுத்த நாள் என்ன செய்தான்னா இந்த பேதுருவை அழைத்து கொண்டு வரும்படியாக இங்கு கொர்நேலியு தன்னுடைய சேவர்களை அனுப்புகின்றதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல் இவங்க போகிறாங்க, யோப்பா பட்டணத்தில் உள்ள பேதுருவை அழைத்து கொண்டு வர்றாங்க. வந்த உடனே அவன் எல்லோரும் காத்திருக்கிறாங்க. அப்போ அதை கருத்து பிரசங்கம் பண்ணுறான். பேதுரு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் அந்த கொர்நேலியு வீட்டில் வந்த ஒவ்வொரு மீதும் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுகிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ கீழ்ப்படியும் பொழுது இங்கே ஆண்டவர் தம்முடைய ஆவியை என்ன செய்தார்னா
அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு எலியா எலிசாவை பற்றி பார்க்கிறோம். இந்த எலிசா எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அன்றைக்கு அவன் முதல் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது கில்காலேருந்து புறப்பட்டு போகிறான். கில்காலேருந்து புறப்பட்டு போகும்பொழுது நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கேயே இரு, கர்த்தர் நீ பெத்தேல் மட்டும் போகிறான்னு சொல்கிறான். நீ இங்கே இரு, நான் பெத்தேலுக்கு போகிறேன், கர்த்தர் நீ அங்கே கொண்டு போய் எனக்கு போக சொல்லணும்னு சொன்ன உடனே இந்த எலிசா என்ன சொல்கிறான், நானும் உங்கள் பிறத்தை வருவேன் அப்படி சொல்கிறான். பெத்தேலுக்கு போன உடனே எலியா சொல்கிறான், நீங்கள் இரு, கர்த்தனை எரியோவுக்கு போக சொல்கிறார் அப்படி சொல்கிறான். உடனே எலிசா சொல்கிறான், நீங்கள் எரியோவுக்கு போனாலும் உங்கள் பின்னே நாங்கள் வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே தீர்க்கதரிசன புத்திரர்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி உன்னுடைய எஜமானை கர்த்தர் எடுத்துக்கொள்வார்னு உனக்கு தெரியுமா, நீங்கள் சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது கில்கால்லேருந்து பெத்தேல் போகிறாங்க, பெத்தேல்லேருந்து எரியோவுக்கு போகிறாங்க. எரியோன்னு போனவுடனே இப்போ திருப்பி சொல்கிறான் எலியான்னு, நீ இங்கே இரு, ஆண்டவர் என்னை யோர்தான் மட்டும் போக சொல்கிறாருன்னு சொன்ன உடனே நான் அங்கேயும் வருவேன் அப்படிங்கிறான். அப்போ இந்த எலியா எங்கெல்லாம் போகிறானோ பின்னாலே போகிறான். அப்போ கடைசி எலியா கேட்குறான், நீ இப்படி பின்னாலே வந்துக்கிட்டு இருக்கியப்போ உனக்கு என்ன வேணும்? அவன் சொல்கிறான், உம்மிடத்தில் உள்ள ஆவி என் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும். அவன் உள்ளத்தில் உள்ள ஒரு ஆசைங்க, வாஞ்சேன். அவர் சொல்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தா உனக்கு என்ன கிடையாது, 2 மடங்கு அந்த ஆவியின் வரம் கிடைக்கும். அந்த 10ஆம் வசனத்தை பாருங்கள். அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. இப்போ பாருங்கள், எப்போ எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்வார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கண்ணில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இந்த எலியா எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டங்க, இவர் தானே கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. திடீரென்று வானத்திலிருந்து அக்கினிமயமான அந்த ரதங்கள் இறங்கி வருகிறது. இதில் அவர் அதில் ஏறி போகிறாரு. அவர் சொல்கிறான், என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தவரே என்று புலம்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு ஒரு வசனம் விழுகிறது. அந்த வசனத்தை எடுத்து வைத்து கொண்டான். பரத்துக்கு அந்த ரதத்தின் மீது, அக்கினி ரதத்தின் மீது செல்லும் பொழுது எலியாவை பார்க்கின்றான். அவனுக்குள்ள ஒரு ஆசைங்க, இந்த ஆண்டவருடைய எலியாவுடைய வரத்தை, அந்த ஆவியின் வரத்தை 2 மடங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு அந்த வரம் வேணும், அந்த ஆசை வேணுங்க. பரிசுத்த ஆவியானவரை சும்மா விலை கொடுத்துலாம் வாங்கிட முடியாது. இதை ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஒரு ஈவு. அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு ஆசை வேணுங்க, வாஞ்சை வேணும். அந்த வாஞ்சை ஆசை இருந்து நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அதனுடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியும். சும்மா கிடைச்சிட்டுனா அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். பார்த்துக்கிடுங்க, அதை நம்ம ரொம்ப ஆசையோடு கூட நம்ம வாங்கினா தான் நம்ம பத்திரமா என்ன செய்து கொள்ள முடியும்னா பார்த்துக்கொள்ள முடியும். அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஆவியானவர் நமக்கு தேவைங்க. நம்ம தனித்து ஒன்றும் செய்ய முடியாது. இது ஆவியாக நம்ம கூட இருந்தாருன்னா அதே போல் ஒரு ஸ்ட்ரென்த்து ஒன்றும் கிடையாது. உலகத்தையே கலக்கலாங்க. அதனால தான் பவுலை பார்த்து சொல்கிறாங்க, இது உலகத்தை கலக்குகள் இங்கேயும் வந்து விட்டாங்க. அவன் சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்திருப்பான்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சிறையில் அடைச்சி கொலை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பான். அவன் பேர் வெளியில் அதிகமாக தெரியாது. அவன் கொலைகாரம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
ஆனால் என்றைக்கு அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவத்தின் வாழ்வு ஆவியானவர் பெற்றுக்கொண்டானோ உலகத்தை அசைக்கிறவனாக கலக்குகிறவனாக தேவன் எடுத்து பயன்படுத்தினார். உங்களையும் அவர் மாற்ற விரும்புகிறார். தேவை பரிசுத்த ஆவியானவர். நமக்கு அந்த வாஞ்சை வேணுங்க. ஒரு மனதோடு கூட ஜெபம் பண்ணும் பொழுது, தேவ சமுதிரம் காத்திருக்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, வாஞ்சையோடு கூட இடத்துல வரும் பொழுது அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒரு நாள் தான் இந்த பெந்தெகோஸ்தே நாள். ஆகவே இது ஒரு சிறப்பான ஒரு நாள், திருச்சபை பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய ஒரு பிறந்த நாளாக இருக்க, ஆவியானவர் நிறைவு பெற்ற ஒரு நாளாக இருக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருந்து நம் மூலமாய் தேவன் பெரிய கருணை செய்வாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 312, கிறிஸ்தவ கீர்த்தனை 121 பாடவும். தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. கீதம் 312, கிறிஸ்தவ கீர்த்தனை 121 பாடவும். மாற்றவாரும் தூய ஆவியே. தூய ஆவியே, கனநேயமேவியே. மாய பாசந்தலும் திவாரி மாறும் சாவிலா. மாலும் சாவிலால் மீதமாயும் பாவிலால். பரத்தை நோக்க மனமற்றேனே பதடிதானையா. பதடிதானையா ஒரு பாவினானையா. ஏக்கத்தோடன் மீட்பை தேடி இறந்து கெஞ்சவே. இறந்து கெஞ்சவே தினம் இதயம் அஞ்சவே. தேவ வசன பாலின் மீது தேட்டமுன்னவே. தேட்டமுன்னவே மிகு தெளிவு தோன்றவே. ஜபத்தின் தாகம் அகற்றில் ஊறி ஜெபித்து போற்றவே. ஜெபித்து போற்றவே மிக சிறப்பாயேற்றவே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. ஜெபம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதே போல் ஒரு நாளிலே 2000 வருஷத்துக்கு முன்பாக மேலறையிலே சீஷர்கள் ஒன்றாய் கூடி ஜெபித்த பொழுது வானம் திறக்கப்பட்டதப்பா. பரிசுத்த ஆவியானவர் அக்கிரிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கிற நாவுகள் கூடியிருந்த ஒவ்வொருவருக்கும் காணப்பட்டு அவர் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதத்தில் பார்த்தோம் சுவாமி. தகப்பனே, அந்த உன்னதமான நாளுக்காக, தேவ ஆவியானவர் வல்லமையை நிரப்பப்பட்டத நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு உடைய சமூகத்தில்
இந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு காத்திருக்கிற ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு நாங்கள் ஒரு மனதோடு உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஆசையோடு வந்து நிற்கிறோம் ஐயா. உம்முடைய ஆவியானவருடைய அருளை அளவில்லாமல் உமது பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ஆண்டு பொழியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இடங்கொள்ளாமல் போகும்பட்டு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சுவாமி. அன்றைக்கு அந்த சீசர்கள் எல்லாரும் கூடியிருந்த ஒவ்வொருவரும் 120 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வசனம் சொல்லுகிற அதே போல இன்றைக்கு இந்த ஆராதனை பங்கெடுத்து உம்மை நோக்கி மன்றாடுகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஆண்டவர் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னீங்களே ஐயா. அந்த நதியை போன்ற ஆண்டவர் அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து போகும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக ஒரு புதிய பலனோடு கூட சுவாமி எழும்பி நின்று பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி தகப்பனே, இந்த உலகத்தில் உமக்கு சுடராய் பிரகாசிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர்னால் உமது பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த உலகத்திற்கு நாங்கள் ஒளி தரும் தீபங்களாக நாங்கள் ஜீவிக்கும்படியாக ஒளியை கொடுக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவதற்கு எங்களை ஆவியினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆறுதல் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. தகப்பனே, சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதிங்க சுவாமி. அநேக குடும்பங்களை ஏற்ற வளர்ச்சி இல்லாதபடியினால ஆண்டவரை பெற்றோர்கள் மிகுந்த வேதனையோடு கூட என்னுடைய குழந்தையினுடைய இந்த சிறையிருப்பு எப்பொழுதும் மாறும் என்று சொல்லி உங்களுடைய சம்மதில் மன்றாடுக அறிந்திருக்கிறீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் மீது உங்களுடைய கரம் அமருவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நசரேயனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நிரப்பப்பட்ட பொழுது ஐயா, பிதாவாகி தேவன் ஒரு பரிசுத்த ஆவினால் வல்லமையினால் நிறைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரை சுகமாக்குறவராக, வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குறவராக, குணமாக்குறவராக சுற்றி திற சொல்லப்பட்டிருக்கிற அதே போல சுவாமி, இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை ஐயா, ஆண்டவர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட ஆண்டோடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. பலவீன கட்டுகள் மாறட்டும் ஐயா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி விரும்புகிற பிள்ளைகளுக்கு, பிரயாசப்படுற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைப்பதாக. ஆண்டவரே, திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அநேக குடும்பங்கள் என்னுடைய மகளுக்கு திருமண வயது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, இன்னும் ஒழுங்காகவில்லை சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் மாறட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே உமது பிள்ளைகளை நினைத்திருளும்படியாக அந்நாளுக்கு இறங்கினது போல உமது பிள்ளைகளுக்கு இறங்கி கற்பத்தினை கொடுத்து ஆசீர்வதிங்க ஐயா. பேறுகால நிலைமையிருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி ஏற்று சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. அயோதிப நிலைமையிருக்கிற அருமையான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் ஏற்பட எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக சுவாமி. எத்தனையோ விதமான கஷ்டங்களப்பா, வெளியில் சொல்ல முடியலப்பா. ஆண்டவரே, அருகாமையில் பிள்ளைகளும் கிடையாது, பிள்ளைகள் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்படி நிலைமை இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தனிமை உணர்வெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. நீங்கள் ஒருவர் தான் அவர்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் துடைத்து சுவாமி. ஆண்டவரே, படுக்கையில் இருந்து கொண்டு இந்த ஆறாலும் பங்கெடுத்து கொண்டிருக்க அநேக பெற்றோர் உண்டு சுவாமி. அவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவர்களுக்கு கோலும் தடியுமாயிருந்து அவளுக்கு ஆதரவாயிருந்து கண்ணீரெல்லாம் துடைத்து வாஞ்சைகளெல்லாம் திருப்தியாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா வியாதியின் வல்லமையிலிருந்து அவர்களுக்கு பூரணமான ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஐயா. ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் பார்த்து அவருடைய கூப்பிடுதல் சத்தத்தை கேட்டு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர், கடன் பிரச்சனைகள் வாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலையில்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவளுக்கு கர்த்தாவே இறங்குவீராக சுவாமி.
கோர்ட்டு கேஸ் என்று அலைகிற பிள்ளைகளுக்கு நியாயமாக எனக்கு வர வேண்டிய நன்மைகள் வரவில்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் இது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளுக்காக உமது பிள்ளை எதிர்பார்த்துருக்கிறோம் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்கப்பா. உமது பிள்ளைகளுடைய வருமானங்கள் சிறியதாக இருந்தாலும் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனை வேளை தாங்கின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கேரளா மாநிலத்தில் உள்ள அருமையான பாரசாலை பகுதியில் இருக்கிற அருமையான சகோதரருக்காக ஆண்டவரே திரு பால்மணி அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய அன்புக்குரிய துணைவியார் ஷீலா பால்மணி அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய இறுதியின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றை அறிந்திருக்கிறது எல்லாவற்றை வெற்றி கொடுப்பீராக. எல்லாம் பலவீன கட்டுகளும் மாறிட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க ஐயா. கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, நியூசிலாந்து தேசத்தில் இருக்கிற அருமையான மகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு சகோதரி பிரியாவுக்காக, ஆல்ரின் லாரன்ஸுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அமிஷருக்காக, ஆனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் அருமையான மகள் சாஜினி பிரியாவுக்காக, தேவலாலுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகள் எல்ஷாபா லாலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த சின்ன குழந்தையுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. பலவீனப்பட்ட குழந்தை மீது உடைய கரம் வைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமே மாறும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உன்னதமானுடைய பலன் இந்த பிள்ளைகள் மீது தங்கியிருப்பதாக. அதே போல் ஆண்டவரே ஷாலினி பிரியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகள் அலோனாவுக்காக, அலோஃபருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. என்னென்ன காரியத்தில் ஆண்டவரும் உடைய ஒத்தாசைக்காக நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுத்து ஆரோக்கியத்தோடு கூட இருந்து உமக்கு பெரிய சாட்சிகளை வாழ உதவி செய்யும்படி அங்கு ஜெபிக்கிறோம். இந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் வேறு எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். தீங்கு உன்னை அணுகுவதில்லை சொன்ன ஆண்டவர் ஐயா. எந்த தீங்கு அணுகாதபடி காத்து உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் பல வகையிலே ஆண்டவரே உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காக, இந்த ஊழியங்களை ஜெபத்து மூலமாக தாங்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், நாமத்தை மையப்படுத்தும். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாவப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள கோபாக்கினைகள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கு செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாவப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் முதுகுமாரனும் எங்களுக்கு கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவமணி பருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வவல்லமை தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிறுத்தி உனித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக. தமிழிடத்தில் உண்மையாய் மணந்திருவர் யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம்பற்ற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடு நாங்களும் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம்.
சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு ஒருக்கமாக இறங்கும்படி ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் தந்திரனேரே. அவர் சிலுவையிலே ஒரே தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசரில் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்களார் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு அப்படி உங்களுக்காக நேருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு இரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமென்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாய் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கனையில் பங்கு பெற்றிருக்கின்ற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நிரப்பிரள வேண்டுமென்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த வலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரா இருந்த பொழுதும் எங்கள் அபாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உன்னதத்திற்கு தேவனுக்கு ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய தேவனே, நாங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆத்ம பிரகாரமாகவும் முது மிகுந்த வல்லமையினால் இப்பொழுதும் எப்பொழுதும் காக்கப்படும்படி முது நியாய பிரமாணங்களின் வழியில் நடந்து முது கற்பனைகளுக்கு ஏற்ற கிரிகளை செய்து வர எங்கள் இருதயத்தையும் சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டு நடத்திட வேண்டுமென்று எங்கள் கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையை காக்கடுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய
சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொடுத்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 317 பாமாலை 276 பாடுவோம். சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தனாகவே. கீதம் 317 பாமாலை 276 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மெய்யாகவே நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது ஆராதிக்கும்படியாக தேவ ஆவியானவர் தந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் ஜீவகாலம் முழுவதும் உம்முடைய கிருபையினாலும் பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்ல ஆவியினாலும் எங்களை இடைக்கட்டி உமக்கு சாட்சிகளை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்க கிருபை தாரும். கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தரை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.